For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். Examine the circumstances which led to the Third Mysore War. Could Cornwallis have avoided it? மூன்றாம் மைசூர் போருக்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை ஆராயுங்கள். கார்ன்வாலிஸ் அதை தவிர்த்திருக்க முடியுமா? Circumstances leading to the Third Mysore War. மூன்றாம் மைசூர் போருக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள். The Third Mysore War 1789 முதல் 1792 வரை was sparked by a combination of factors. மூன்றாம் மைசூர் போர் 1789 முதல் 1792 வரை பல காரணிகளால் தூண்டப்பட்டது. Tipu Sultan S ambitions. திப்பு சுல்தானின் லட்சியங்கள். Tipu Sultan S growing power. After the Second Mysore War, Tipu modernized his army and strengthened his kingdom, raised concerns among the British. திப்பு சுல்தானின் வளர்ந்து வரும் சக்தி. இரண்டாம் மைசூர் போருக்கு பிறகு திப்பு தனது படையை நவீனப்படுத்தி தனது ராஜ்ஜியத்தை பலப்படுத்தினார். இது ஆங்கிலேயர்களிடையே கவலைகளை எழுப்பியது. Alliance with the French. Tipu maintained close ties with the French, which the British considered as a major threat. பிரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டணி. திப்பு பிரெஞ்சுக்காரர்களுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்தார். இதை ஆங்கிலேயர்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக கருதினர். Attack on Travancore 1789. Travancore was an ally of the British and part of the subsidiary system. When Tipu attacked, it further escalated tensions. திருவிதாங்கூர் ஆங்கிலேயர்களின் நட்பு நாடாகவும் துணை அரசின் ஒரு பகுதியாகவும் இருந்தது. திப்பு அதை தாக்கியபோது பதட்டங்கள் மேலும் அதிகரித்தன. British concerns. பிரிட்டிஷ் கவலைகள். British fear of losing supremacy. Tipu's foreign and military policies were seen as a danger to the balance of power in South India. ஆங்கிலேயர்கள் மேலாதிக்கத்தை இழந்துவிடுவோமோ என்ற அச்சம். திப்புவின் வெளியுறவு மற்றும் இராணுவ கொள்கைகள் தென்னிந்தியாவின் அதிகார சமநிலைக்கு ஆபத்தாக கருதப்பட்டன. Protecting allies. Motivated to protect their allies, including the Raja of Travancore. கூட்டாளிகளை பாதுகாத்தல். திருவிதாங்கூர் ராஜா உட்பட அவர்களின் கூட்டாளிகளை பாதுகாக்க உந்துதல். Could Cornwallis have avoided the war? கார்ன்வாலிஸ் போரை தவிர்த்திருக்க முடியுமா? Diplomatic efforts. Some argue that more diplomatic efforts could have prevented the war. ராஜதந்திர முயற்சிகள். அதிக ராஜதந்திர முயற்சிகள் போரை தடுத்திருக்க முடியும் என்று சிலர் வாதிடுகின்றனர். Tipu's aggression. Others argue that Tipu's expansion policy and his refusal to compromise made conflict almost unavoidable. திப்புவின் ஆக்கிரமிப்பு. திப்புவின் விரிவாக்க கொள்கையும் மற்றும் சமரசம் செய்ய மறுத்ததும் மோதலை கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாததாக ஆக்கியதாக மற்றவர்கள் வாதிடுகின்றனர். Conclusion. The Third Mysore War was the result of a complex interplay of factors, including Tipu Sultan's ambitions and British concerns. While diplomacy might have delayed the conflict, it is uncertain whether war could have been entirely avoided. மூன்றாம் மைசூர் போர் திப்பு சுல்தானின் லட்சியங்கள் மற்றும் பிரிட்டிஷ் கவலைகள் உள்ளிட்ட காரணிகளின் சிக்கலான தொடர்புகளின் விளைவாகும். ராஜதந்திரம் மோதலை தாமதப்படுத்தியிருக்கலாம் என்றாலும் போரை முற்றிலுமாக தவிர்த்திருக்க முடியுமா என்பது நிச்சயமற்றது. Why Mysore considered as a threat by the British to their possessions and mercantile interests in the south? Do you think that Tipu Sultan's posturing became his undoing? தெற்கில் பிரிட்டிஷ் உடைமைகளுக்கும் வணிக நலன்களுக்கும் மைசூர் அச்சுறுத்தலாக கருதப்பட்டது ஏன்? திப்பு சுல்தானின் தோரணை அவரது அழிவுக்கு வழிவகுத்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Mysore as a threat to British interests. பிரிட்டிஷ் நலன்களுக்கு மைசூர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. Strategic location. Mysore controlled important routes to the Malabar coast, which the British needed for trade and naval supremacy. அமைவிடம் மலபார் கடற்கரைக்கான முக்கியமான வணிகப் பாதைகளை மைசூர் கட்டுப்படுத்தியது. இது ஆங்கிலேய வர்த்தகம் மற்றும் கடற்படை மேலாதிக்கத்திற்கு முக்கியமானது. French connection. Tipu's close ties with France threatened British dominance, especially during Anglo-French wars.
பிரெஞ்சு தொடர்பு, பிரான்சுடனான திப்புவின் நெருங்கிய உறவுகள் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை அச்சுறுத்தின, குறிப்பாக ஆங்கிலோ பிரெஞ்சு போர்களின் போது. Tipu Sultan's military modernization. Tipu's efforts to modernize his military and form alliances with foreign powers, including the French, raised concerns about his intentions. திப்பு சுல்தானின் இராணுவ நவீனமயமாக்கல். திப்பு தனது இராணுவத்தை நவீனமயமாக்கவும் பிரெஞ்சுக்காரர்கள் உட்பட வெளிநாட்டு சக்திகளுடன் கூட்டணி அமைக்கவும் மேற்கொண்ட முயற்சிகள் அவரது நோக்கங்களை பற்றிய கவலைகளை எழுப்பின. Expansionist policies. Tipu's expansionist policies and conflicts with neighboring states, including British allies, threatened British possessions and mercantile interests in the south. விரிவாக்க கொள்கைகள். திப்புவின் விரிவாக்க கொள்கைகள் மற்றும் பிரிட்டிஷ் நட்பு நாடுகள் உட்பட அண்டை மாநிலங்களுடனான மோதல்கள் தெற்கில் பிரிட்டிஷ் உடைமைகள் மற்றும் வணிக நலன்களை அச்சுறுத்தின. Attack on Travancore 1789. Travancore was an ally of the British and part of the subsidiary system. When Tipu attacked it further escalated tensions. திருவிதாங்கூர் ஆங்கிலேயர்களின் நட்பு நாடாகவும் துணை அரசின் ஒரு பகுதியாகவும் இருந்தது. திப்பு அதை தாக்கியபோது பதட்டங்கள் மேலும் அதிகரித்தன. Tipu Sultan's posturing and diplomacy. திப்பு சுல்தானின் தோரணை மற்றும் ராஜதந்திரம் raised British suspicions. Tipu's interactions with foreign powers and his rhetoric against the British raised suspicions about his loyalty and intentions. ஆங்கிலேயர்களுக்கு எழுந்த சந்தேகங்கள். வெளிநாட்டு சக்திகளுடனான திப்புவின் தொடர்புகளும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அவரது பேச்சும் அவரது விசுவாசம் மற்றும் நோக்கங்கள் குறித்து ஆங்கிலேயர்களுக்கு சந்தேகங்களை எழுப்பின. Contribution to British hostility. Tipu's actions and his posture made the British hostile towards him, ultimately leading to conflict. பிரிட்டிஷ் விரோதத்திற்கு பங்களிப்பு. திப்புவின் செயல்களும் அவரது தோரணையும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு அவர் மீது விரோத போக்கை ஏற்படுத்தியது, இறுதியில் மோதலுக்கு வழிவகுத்தது. Did Tipu Sultan's posturing become his undoing? திப்பு சுல்தானின் தோரணை அவரது அழிவாக மாறியதா? Yes, partly. Tipu projected himself as a strong anti-British ruler, openly seeking French and Ottoman support. His attack on Travancore, a British ally, directly provoked the Third Mysore War. His rigid anti-British stance made negotiations difficult, uniting British, Marathas, and Nizam against him. ஓரளவுக்கு. திப்பு தன்னை ஒரு வலுவான பிரிட்டிஷ் எதிர்ப்பு ஆட்சியாளராக காட்டிக்கொண்டார். வெளிப்படையாக பிரெஞ்சு மற்றும் ஒட்டோமான் ஆதரவை தேடினார். திருவிதாங்கூர் ஒரு பிரிட்டிஷ் நட்பு நாடு மீதான அவரது தாக்குதல் நேரடியாக மூன்றாம் மைசூர் போரை தூண்டியது. அவரது கடுமையான பிரிட்டிஷ் எதிர்ப்பு நிலைப்பாடு பேச்சுவார்த்தைகளை கடினமாக்கியது, பிரிட்டிஷ், மராட்டியர்கள் மற்றும் நிஜாம்களை அவருக்கு எதிராக ஒன்றிணைத்தது. Conclusion. However, his downfall was not just posturing. It was also due to British superior resources, diplomacy alliances, and sea power. இருப்பினும் அவரது வீழ்ச்சி வெறும் தோரணை மட்டுமல்ல. இது பிரிட்டிஷ் உயர்ந்த வளங்கள், ராஜதந்திரம், கூட்டணிகள் மற்றும் கடல் சக்தி காரணமாகவும் ஏற்பட்டது. திப்பு சுல்தான் மைசூரில் ஒரு வலுவான மையப்படுத்தப்பட்ட மற்றும் இராணுவமயமாக்கப்பட்ட அரசை லட்சிய பிராந்திய வடிவமைப்புகளுடன் உருவாக்க முயன்றார். விமர்சன ரீதியான ஆய்வு. இந்த கூற்று 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மைசூரின் ஆட்சியாளராக இருந்த திப்பு சுல்தானின் டிப்பு சுல்தான் நிர்வாகம், இராணுவம் மற்றும் வெளியுறவுக் கொள்கைகளின் சாராம்சத்தை மிக துல்லியமாக படம்பிடிக்கிறது. அவர் தனது தந்தையான ஹைதர் அலி அமைத்த அடித்தளத்தின் மீது ஒரு நவீன, சக்தி வாய்ந்த மற்றும் விரிவாக்க நோக்குடைய அரசை உருவாக்க முயன்றார். திப்புவின் லட்சியங்களை அவரது முயற்சிகள் மற்றும் அதன் விளைவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் விமர்சன ரீதியாக ஆராயலாம். வலுவான மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம், ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். திப்பு பிராந்திய ஆட்சியாளர்களின் பலவீனத்தை உணர்ந்து மைசூரை ஒரு நவீன ஐரோப்பிய நாட்டைப் போல மையப்படுத்த முயன்றார். பிரிவுகள் மற்றும் சீர்திருத்தம். அவர் நிர்வாக வசதிக்காக தனது அரசை பல்வேறு அசஃபிகள் என பிரித்தார்.
அதிகார வரம்புகளை தெளிவுபடுத்தி மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அதிகார பரவலாக்கலை டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் ஒழித்து மைய அதிகாரத்தை பலப்படுத்தினார். நில வருவாய் சீர்திருத்தம். வருவாய்த்துறையில் இருந்த இடைத்தரகர்களை ஜமீன்தார்கள் நீக்கி விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வரி வசூலிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். இது அரசுக்கு நிலையான மற்றும் அதிக வருவாய் கிடைக்க உதவியதுடன் அடித்தட்டு மக்களை சுரண்டுவதையும் ஓரளவு குறைத்தது. வணிகத்தில் அரசின் ஏகபோகம். அவர் தனது அரசின் வருவாயை அதிகரிக்கவும் வெளிநாட்டுச் சந்தைகளை கட்டுப்படுத்தவும் ஏற்றுமதி வர்த்தகத்தில் அரசின் ஏகபோக உரிமையை ஸ்டேட் மொனோபலி நிறுவினார். சந்தனக்கட்டை, மிளகு, ஏலக்காய் போன்ற முக்கிய பொருட்களின் வர்த்தகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. சமயச் சகிப்புத்தன்மை. அவர் ஒரு சில சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை கொண்டிருந்தாலும் அவரது அரசை மையப்படுத்தப்பட்ட சமயச் சகிப்புத்தன்மை கொண்ட ஓர் அரசாகவே நடத்தினார். சிருங்கேரி மடத்தின் மீது மராத்தியர்கள் படையெடுத்தபோது மடத்தை மீட்டெடுக்கவும் புதுப்பிக்கவும் உதவியது அவரது சமய நல்லிணக்கத்திற்கான உதாரணம் ஆகும். இராணுவமயமாக்கப்பட்ட அரசு மிலிட்டரைஸ்ட் ஸ்டேட் திப்புவின் அரசின் முதுகெலும்பாக இருந்தது அவரது நவீனமயமாக்கப்பட்ட இராணுவமாகும். இராணுவ நவீனமயமாக்கல். ஐரோப்பிய இராணுவ முறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து திப்பு பிரெஞ்சு அதிகாரிகளின் உதவியுடன் தனது இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார். அவர் தனது சொந்த ஆயுத தொழிற்சாலைகளை நிறுவி பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகள் போன்ற நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்தார். கடற்படை கட்டுமானம். ஆங்கிலேயர்களின் கடற்படை வலிமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர் கடலோர பாதுகாப்பிற்காக ஒரு சிறிய கடற்படையை உருவாக்க முயன்றார். பீரங்கிகள் ஏற்றப்பட்ட போர்க்கப்பல்களை கட்டுவதற்கான முயற்சி அவரது தொலைநோக்கு பார்வைக்குச் சான்றாகும். ராக்கெட் தொழில்நுட்பம். உலகின் முதல் இரும்பு உறை கொண்ட ராக்கெட் தொழில்நுட்பத்தை அயன் கேஸ்ட் ராக்கெட்ஸ் அவர் வெற்றிகரமாக போர்களில் பயன்படுத்தினார். இது அவரது இராணுவத்தின் தொழில்நுட்ப மேன்மைக்குச் சிறந்த உதாரணம். லட்சிய பிராந்திய வடிவமைப்புகள். அம்பிஷஸ் டெரிட்டோரியல் டிசைன்ஸ். திப்புவின் லட்சியங்கள் மைசூரின் எல்லைகளை தாண்டி தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை முழுமையாக ஒழிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. ஆங்கிலேய எதிர்ப்பாளர். திப்புவின் பிரதான நோக்கம் ஆங்கிலேயர்கள் இந்திய அரசியலில் தலையிடுவதை தடுப்பதே ஆகும். அவர் தனது அண்டை நாடுகளான ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராத்தியர்களுக்கு ஆங்கிலேயர்களின் அபாயத்தை உணர்த்த முயன்றார். சர்வதேச உதவி. அவர் தனது இலட்சியங்களை அடைய பிரான்ஸ் மற்றும் ஓட்டோமான் துருக்கி போன்ற சர்வதேச சக்திகளுடன் கூட்டணி அமைக்க முயன்றார். நெப்போலியன் போனபார்ட்டுக்கு அவர் கடித பரிமாற்றங்கள் செய்தது அவரது லட்சியங்கள் வெறும் பிராந்திய அளவிலானவை அல்ல உலகளாவிய புவிசார் அரசியல் சவால்களை எதிர்கொள்ளும் நோக்குடையவை என்பதை காட்டுகிறது. பிராந்திய மோதல்கள். அவர் தனது பிராந்திய விரிவாக்க நோக்கங்களுக்காகவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்களில் நிதியுதவி திரட்டவும் அண்டை நாடுகளுடன் தொடர்ச்சியான போர்களில் ஈடுபட்டார். திருவிதாங்கூர் மீதான படையெடுப்புகள் இதற்கு உதாரணம். முடிவுரை. திப்பு சுல்தான் மைசூரில் ஒரு வலுவான நவீன மையப்படுத்தப்பட்ட மற்றும் இராணுவமயமாக்கப்பட்ட அரசை உருவாக்க முயன்றார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரது புரட்சிகரமான சீர்திருத்தங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அவரை சமகால இந்திய ஆட்சியாளர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டின. இருப்பினும் அவருடைய ஆக்ரோஷமான பிராந்திய வடிவமைப்புகளும் அதன் காரணமாக எழுந்த அண்டை நாடுகளின் பகையும் ஆங்கிலேயர்கள் தங்கள் எதிரிகளை எளிதாக பிரித்து தனிமைப்படுத்தி இறுதியில் வீழ்த்த வழிவகுத்தது. ஆங்கிலேயர்களுக்குச் சவாலாக இருந்த ஒரே இந்திய ஆட்சியாளர் திப்பு சுல்தான் தான். அவருடைய வீழ்ச்சி இந்தியாவில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை விரைவுபடுத்தியது. Tipu Sultan was trying to build in Mysore a strong centralized and militarized state, with ambitious territorial designs. Critically examine. திப்பு சுல்தான் மைசூரில் ஒரு வலுவான மையப்படுத்தப்பட்ட மற்றும் இராணுவமயமாக்கப்பட்ட அரசை லட்சிய பிராந்திய வடிவமைப்புகளுடன் உருவாக்க முயன்றார்.
விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். திப்பு சுல்தான் ஸ்டேட் பில்டிங் எஃபர்ட்ஸ். திப்பு சுல்தானின் அரசு கட்டமைக்கும் முயற்சிகள். Tipu Sultan's efforts to build a strong centralized and militarized state in Mysore were marked by significant reforms and ambitious territorial designs. மைசூரில் ஒரு வலுவான மையப்படுத்தப்பட்ட மற்றும் இராணுவமயமாக்கப்பட்ட அரசை உருவாக்குவதற்கான திப்பு சுல்தானின் முயற்சிகள் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்கள் மற்றும் லட்சிய பிராந்திய வடிவமைப்புகளால் குறிக்கப்பட்டன. சென்ட்ரலைசேஷன் அண்ட் மிலிட்டரைசேஷன். மையமயமாக்கல் மற்றும் இராணுவமயமாக்கல். Administrative reforms. Implemented the administrative reforms to strengthen the central authority and improve governance. நிர்வாக சீர்திருத்தங்கள் மத்திய அதிகாரத்தை வலுப்படுத்தவும் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் நிர்வாக சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார். Modernized military. Modernized his military forces, incorporating European techniques and technology. நவீனப்படுத்தப்பட்ட இராணுவம் ஐரோப்பிய நுட்பங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை இணைத்து தனது இராணுவ படைகளை நவீனமயமாக்கினார். திப்பு சுல்தான் டெரிட்டோரியல் ஆம்பிஷன்ஸ். திப்பு சுல்தானின் பிராந்திய லட்சியங்கள். எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசிஸ். pursued expansionist policies, seeking to extend Mysore's borders and secure strategic locations. விரிவாக்க கொள்கைகள் மைசூரின் எல்லைகளை விரிவுபடுத்தவும் மூலோபாய இடங்களை பாதுகாக்கவும் முயன்ற விரிவாக்க கொள்கைகளை பின்பற்றினார். Conflicts with neighbors led to conflicts with neighboring states, including British allies. அண்டை நாடுகளுடனான மோதல்கள் பிரிட்டிஷ் நட்பு நாடுகள் உட்பட அண்டை மாநிலங்களுடன் மோதல்களுக்கு வழிவகுத்தது. Critical examination limitations. Consequences. He tried to control everything too much, which created conflict with local leaders and old nobles. His government took over trade, which hurt local businessmen and made them unhappy. His focus on building the army and making foreign friends angered the British, Marathas, and Nizam, leading to many wars. His big ambitions, like attacking Travancore, failed and made all his enemies join together against him. அவர் எல்லாவற்றையும் தன் கையில் வைத்துக்கொள்ள முயன்றதால் உள்ளூர் தலைவர்கள் மற்றும் பாரம்பரிய அரச குடும்பத்தினர் பிளவடைந்தனர். வர்த்தகத்தை அரசு கையில் எடுத்ததால் உள்ளூர் வணிகர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது மற்றும் அவர்கள் அதிருப்தியடைந்தனர். இராணுவத்தை பெருக்கி வெளிநாட்டு கூட்டணிகளை அமைத்தது பிரிட்டிஷ், மராத்தியர், நிஜாம் ஆகியோருக்கு கோபம் ஏற்படுத்தி பல போர்களுக்கு காரணமானது. மிகுந்த பேராசையுடன் திருவிதாங்கூரை தாக்குதல் நடந்த விரிவாக்கம் தோல்வியடைந்து எல்லா எதிரிகளும் ஒன்றிணைந்து அவருக்கு எதிராக நின்றனர். Conclusion. Tipu Sultan's efforts to build a strong centralized and militarized state in Mysore demonstrate his ambition and vision. While his territorial designs led to conflicts, his reforms and modernization efforts had a lasting impact on Mysore's administration and military. மைசூரில் ஒரு வலுவான மையப்படுத்தப்பட்ட மற்றும் இராணுவமயமாக்கப்பட்ட அரசை உருவாக்குவதற்கான திப்பு சுல்தானின் முயற்சிகள் அவரது லட்சியத்தையும் தொலைநோக்கையும் நிரூபிக்கின்றன. அவரது பிராந்திய வடிவமைப்புகள் மோதல்களுக்கு வழிவகுத்தாலும் அவரது சீர்திருத்தங்கள் மற்றும் நவீனமயமாக்கல் முயற்சிகள் மைசூரின் நிர்வாகம் மற்றும் இராணுவத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின. பதினெட்டாம் நூற்றாண்டின் இந்திய அரசியல் மற்றும் சமூக நெருக்கடியின் பொதுவான அனுபவத்திலிருந்து கணிசமாக வேறுபட்ட மாற்றத்தின் போக்கை வகுப்பதில் திப்பு சுல்தான் சிறிதளவு வெற்றியை பெறவில்லை. அங்கு பொது வாழ்க்கை மீண்டும் மீண்டும் கொள்ளையடிக்கும் அமைப்பாக மாறியது. விமர்சன ரீதியான ஆய்வு. இந்த கூற்று 18ஆம் நூற்றாண்டின் இந்தியாவில் நிலவிய பரவலான அரசியல் உறுதியற்ற தன்மை, கொள்ளையடிக்கும் நிதி நிர்வாகம் மற்றும் சமூகச் சீர்கேடு ஆகியவற்றின் பின்னணியில் திப்பு சுல்தான் நிர்வாகச் சீர்திருத்தங்களை மதிப்பிடுகிறது. இந்திய அரசியலில் நிலவிய பொதுவான கொள்ளையடிக்கும் அமைப்பிற்கு எதிராக ஒரு மாற்று கட்டமைப்பை உருவாக்க திப்பு முயன்றார். இந்த கூற்றின் 2 பகுதிகளை நாம் விமர்சன ரீதியாக ஆராயலாம். 18ஆம் நூற்றாண்டின் இந்திய அரசியல் மற்றும் சமூக நெருக்கடி. முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிந்தைய 18ஆம் நூற்றாண்டு உண்மையில் ஆசிய வரலாற்றிலேயே மிகவும் குழப்பமான காலங்களில் ஒன்றாகும்.
கொள்ளையடிக்கும் நிதி நிர்வாகம். முகலாய அதிகாரம் சிதைந்தபோது பிராந்திய ஆட்சியாளர்களும் ஜமீன்தார்களும் வரி வசூலிப்பவர்கள் தங்கள் வருவாயை பெருக்கிக் கொள்ள விவசாயிகளை வரம்பின்றி சுரண்டினர். வரி வசூல் என்பது பெரும்பாலும் அதிகாரிகளின் தனிப்பட்ட லாபத்திற்காக அமைந்தது. அரசியல் உறுதியற்ற தன்மை, மராத்தியர்கள், நிஜாம்கள் மற்றும் பல்வேறு உள்ளூர் மன்னர்களிடையே தொடர்ச்சியான மோதல்கள் நிலவின. இந்த நிலையற்ற தன்மை அடிக்கடி போர்கள், படையெடுப்புகள் மற்றும் கொள்ளையடிப்புகளை, குறிப்பாக மராத்தியர்களின் சாவு வரி ஏற்படுத்தியது. இதனால் விவசாயம் மற்றும் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது. திப்பு சுல்தானின் மாற்று கட்டமைப்பு மற்றும் வெற்றி, தோல்வி. இந்தச் சூழலில்தான் திப்பு சுல்தான் மைசூரில் ஒரு முற்றிலும் மாறுபட்ட நிர்வாக முறையை உருவாக்க முயன்றார். வெற்றிகரமான மாற்றத்தின் போக்கு சக்சஸ் இன் செட்டிங் அ டிஃபரண்ட் கோர்ஸ். மையப்படுத்தப்பட்ட நேர்மையான வருவாய். திப்புவின் மிக முக்கியமான வெற்றி அவர் நில வருவாய் முறையில் இருந்த இடைத்தரகர்களான ஜமீன்தார்களை நீக்கியது ஆகும். அரசு விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு வரி வசூலித்தது. இது அதிகாரிகளின் கொள்ளையடிக்கும் போக்கை குறைத்து அரசு கருவூலத்திற்கு ஒரு நிலையான மற்றும் நேர்மையான வருமானத்தை உறுதி செய்தது. நவீனமயமாக்கப்பட்ட இராணுவம். திப்புவின் இராணுவம் மற்ற இந்திய படைகளைப் போல கூலிப்படையைச் சார்ந்திராமல் ஒரு நவீன, மையப்படுத்தப்பட்ட மற்றும் ஒழுக்கம் வாய்ந்த அமைப்பாக இருந்தது. இது ஐரோப்பியர்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஒரே உள்நாட்டு படையாக அவரது இராணுவத்தை மாற்றியது. வணிகத்தில் அரசின் கட்டுப்பாடு. அவர் வர்த்தகத்தில், குறிப்பாக பிராந்தியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களின் சந்தனக்கட்டை, மிளகு வர்த்தகத்தில் அரசின் ஏகபோக உரிமையை நிலைநாட்டினார். இது தனியார் வணிகர்களின் சுரண்டல் லாபத்தை அரசாங்கத்தின் நிதிக்கு மாற்றியதுடன் அந்நிய வர்த்தகர்களை கட்டுப்படுத்தவும் உதவியது. நீண்ட கால நோக்கு. திப்புவின் நிர்வாகம் மற்றும் இராணுவச் சீர்திருத்தங்கள் குறுகிய கால லாபத்தை விட மைசூரின் நீண்ட கால வலிமையை நோக்கமாக கொண்டிருந்தன. இது உடனடியாகச் சுரண்டிச் செல்வம் குவித்த அக்காலத்திய பல ஆட்சியாளர்களிடமிருந்து அவரை வேறுபடுத்தி காட்டியது. மாற்றத்தின் போக்கில் ஏற்பட்ட தோல்வி மற்றும் வரம்புகள். ஃபெயிலியர் அண்ட் லிமிடேஷன்ஸ். திப்பு சுல்தான் சிறிதளவு வெற்றியை கூட பெறவில்லை என்ற கூற்று இந்த பகுதிகளில் சிறிது மிகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவரது சீர்திருத்தங்கள் முழு வெற்றியடையாததற்கு காரணங்கள் உள்ளன. அண்டை நாட்டு பகைகள். திப்புவின் சீர்திருத்தங்கள் மற்றும் லட்சியங்கள் அண்டை நாடுகளான மராத்தியர்கள் மற்றும் ஹைதராபாத் நிஜாம் ஆகியோருக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தன. அவரது தொடர்ச்சியான போர்கள் மைசூரை தனிமைப்படுத்தின. இந்த அண்டை நாடுகளே ஆங்கிலேயர்களுடன் இணைந்து திப்புவுக்கு எதிராக போரிட்டு அவரது நிர்வாகத்தின் மீதான நிதிச் சுமையையும் அதிகரித்தன. தொடர்ச்சியான போர்ச் சுமை. ஒருபுறம் சீர்திருத்தங்கள் நடந்தாலும் மறுபுறம் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடர்ந்து 4 போர்களில் ஈடுபட்டார். இந்த தொடர் போர்கள் அவரது அரசின் நிதி ஆதாரங்களை முழுமையாகச் சுரண்டியது மட்டுமல்லாமல் அவரது சீர்திருத்தங்களுக்கு அமைதியான செயல்பாட்டிற்கு நேரம் கொடுக்கவில்லை. உள்ளூர் எதிர்ப்பு. திப்புவின் மையப்படுத்தப்பட்ட கொள்கைகள் முன்பு அதிகாரம் கொண்டிருந்த உள்ளூர் தலைவர்கள், நாயர்கள், பாளையக்காரர்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கின. இந்த எதிர்ப்புச் சக்திகளும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக மாறின. முடிவுரை. கூற்றின் இறுதி மதிப்பீடு. திப்பு சுல்தான் சிறிதளவு வெற்றியை கூட பெறவில்லை என்ற கூற்று சரியல்ல. உண்மை. திப்பு சுல்தான் 18ஆம் நூற்றாண்டின் பொதுவான கொள்ளையடிக்கும் அமைப்பிற்கு ஒரு வலுவான சவாலை முன்வைத்தார். அவர் ஒரு சீர்திருத்தவாதியாக தனது அரசை நவீனமயமாக்கவும் மையப்படுத்தவும் ஐரோப்பிய சக்திகளை எதிர்த்து நிற்கவும் முயன்றார். அவரது நிர்வாகச் சீர்திருத்தங்கள் நேர்மை மற்றும் செயல்திறனின் அடிப்படையில் மற்ற அரசுகளை விட மேம்பட்டதாக இருந்தன. தோல்வி. இருப்பினும் அவர் தனது மாற்றத்தை நிலைநிறுத்துவதில் தோல்வியடைந்தார். அதற்கு காரணம் அவரது சீர்திருத்தங்கள் அல்ல, மாறாக ஆங்கிலேயர்களின் அசைக்க முடியாத வலிமை, அண்டை நாடுகளின் துரோகம் மற்றும் தொடர்ச்சியான போர்களின் நிதிச் சுமை ஆகியவையே ஆகும்.
எனவே திப்பு சுல்தான் மாற்றத்தின் போக்கை வகுப்பதில் பெரும் வெற்றி பெற்றார். ஆனால் அந்த மாற்றத்தை நீட்டிக்கச் செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் அவர் எதிர்கொண்ட சக்திவாய்ந்த வெளிப்புற படைகளும் அதன் நிதிச் சுமையுமே அன்றி அவரது சீர்திருத்தங்களின் தோல்வி அல்ல. அவரது மரணம் மைசூரில் அவர் உருவாக்கிய நவீன கட்டமைப்பின் உடனடி வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. Critically examine. Tipu Sultan had little success in setting forth a course of change significantly different from the general experience of the 18th century crisis of Indian politics and society where public life tended over and over to become a system of plundering. விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். 18ஆம் நூற்றாண்டின் இந்திய அரசியல் மற்றும் சமூக நெருக்கடியின் பொதுவான அனுபவத்திலிருந்து கணிசமாக வேறுபட்ட மாற்றத்தின் போக்கை வகுப்பதில் திப்பு சுல்தான் சிறிதளவு வெற்றியை பெறவில்லை. அங்கு பொது வாழ்க்கை மீண்டும் மீண்டும் கொள்ளையடிக்கும் அமைப்பாக மாறியது. திப்பு சுல்தான் ரிஃபார்ம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். திப்பு சுல்தானின் சீர்திருத்தங்களும் சவால்களும். The 18th century in India was marked by political instability, decline of the Mughal Empire, and constant warfare. Indian rulers often focused on short-term power and revenue through plunder rather than long-term reform. இந்தியாவின் 18ஆம் நூற்றாண்டு அரசியல் குழப்பம், முகலாய பேரரசின் வீழ்ச்சி, தொடர்ந்து போர்கள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தது. பல இந்திய அரசர்கள் நிலையான சீர்திருத்தங்களை விட தற்காலிக ஆதிக்கம் மற்றும் கொள்ளை மூலமான வருவாயில் கவனம் செலுத்தினர். Tipu Sultan's reforms implemented administrative reforms, introduced administrative reforms to strengthen the state and improve governance. செயல்படுத்தப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் மாநிலத்தை வலுப்படுத்தவும் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் நிர்வாக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார். Promoted economic development, encouraged economic development through infrastructure projects and trade promotion. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வர்த்தக மேம்பாடு மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல். Challenges and limitations. சவால்கள் மற்றும் வரம்புகள். 18th century crisis. The broader 18th century crisis in Indian politics and society, characterized by instability and plundering, constrained his ability to implement lasting reforms. 18ஆம் நூற்றாண்டு நெருக்கடி. இந்திய அரசியல் மற்றும் சமூகத்தில் 18ஆம் நூற்றாண்டின் பரந்த நெருக்கடி நிலையற்ற தன்மை மற்றும் கொள்ளையடிப்பால் வகைப்படுத்தப்பட்டது. நீடித்த சீர்திருத்தங்களை செயல்படுத்தும் அவரது திறனை கட்டுப்படுத்தியது. External pressures. External pressures, including conflicts with the British and other neighboring states, diverted resources and attention away from reform efforts. வெளிப்புற அழுத்தங்கள், பிரிட்டிஷ் மற்றும் பிற அண்டை நாடுகளுடனான மோதல்கள் உட்பட வெளிப்புற அழுத்தங்கள் வளங்களையும் கவனத்தையும் சீர்திருத்த முயற்சிகளிலிருந்து திசை திருப்பின. Critically examine. Tipu Sultan's efforts to implement significant changes in Mysore were marked by challenges and limitations. Tipu Sultan distinguished himself through his struggle against the British by his centralization and his modern efforts. But his practices war, unitary rule, forced expansion tied him into the same conflict and plunder political cycle. மைசூரில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செயல்படுத்த திப்பு சுல்தானின் முயற்சிகள் சவால்கள் மற்றும் வரம்புகளால் குறிக்கப்பட்டன. திப்பு சுல்தான் பிரிட்டிஷுக்கு எதிரான போராட்டம், மையப்படுத்தல், நவீன முயற்சிகள் மூலம் தனித்தன்மை காட்டினார். ஆனால் அவரது நடைமுறைகள் போர், ஒற்றையாட்சி, கட்டாய விரிவாக்கம் அவரையும் அதே மோதலிலும் கொள்ளை அரசியல் சுழற்சியிலும் கட்டிப்போட்டது. Conclusion. Tipu Sultan's efforts to implement significant changes were really challenged by the broader context of 18th century India. While he introduced reforms and promoted economic development, his success was limited by external pressures and the prevailing instability of the time. குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செயல்படுத்த திப்பு சுல்தானின் முயற்சிகள் 18ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் பரந்த சூழலால் உண்மையில் சவால் செய்யப்பட்டன. அவர் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தாலும் வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் அந்த காலத்தில் நிலவிய நிலையற்ற தன்மையால் அவரது வெற்றி கட்டுப்படுத்தப்பட்டது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர
Contact 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.